தளபதி டிவிகேவின் கொடியில் உள்ள வாகை மலர் தமிழர் வெற்றியின் சின்னம். யுத்தத்துக்குப் பிறகு வாகை மாலை ஏன்? போர்க்களத்தில் ஒரு வீரன் நின்று கொண்டு சிந்தும் ரத்தம் வெற்றியுடன் வாழ்ந்தால் அவனுக்கு வாகை மலை கிடைக்கும். வாகை மாலை வெற்றியை சுமக்கும் சின்னம். தமிழ் வீரன் வாழ்ந்ததும் வென்றதும் அதனால்தான் வாகை மலர். இதை சூட்டுவதன் அர்த்தம் நீ அரசனின் பெருமை. அந்த மாலை, அந்த பூவுக்கு பின்னால் இருக்கிற உண்மை, மரணத்தையும் மீறும் வீரமரபு. சங்க இலக்கியத்தில் வாகை மலர் எப்படி? தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, இதில் வாகை மலர் எப்போதும் வெற்றிக்குள் தான் வருகிறது. வாகை சூடப்பட்டவன் வீரன். இது வெறும் இலக்கியமில்ல, வரலாற்று சாட்சி. தமிழர் யுத்த மரபும் வீர சின்னங்களும் இப்போதும் பேசப்பட வேண்டும். நாம் தான் கொண்டு வரணும். இன்று வாகை மலர் எங்கு? வாகை மரம் இன்றும் பல தமிழகம் முழுவதும் வளர்கிறது. ஆனா அது ஒரு மரமா, இல்லை ஒரு நினைவா? வாகை மலர் சூட்டிய வீரர்கள் போய்விட்டாலும் அந்த மலர் இன்னும் நம் பொக்கிஷம். தமிழர் வீரத்தை மறக்காதீங்க. வாகைய மறந்தாத்தா வெற்றியையும் மறந்து விடுவோம்.